Hello, all. Welcome back to my channel. Making space. அதுதான் டாப்பிக்கா. மேக்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? நம்ம கொஞ்சம் இடம் கண்டுபிடிக்கிறது எதுக்காக? அதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி இட் கேம் டு மீ வென் ஐ வாஸ் கிளீனிங் சம் திங்ஸ் அப். அப்போது வாட் வாஸ் இன் மை மைண்ட் வாஸ் தேட் நான் நிறைய பழைய கொஞ்சம் விஷயங்களெல்லாம் எடுத்து மாற்றிய போது எனக்கு புதுசாக வந்த ஒரு சில விஷயங்கள் வைக்கிறதுக்கு இடம் நல்லா இருந்தது. அப்போது அந்த இடமே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதுதான் பேக்ரவுண்டு. ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, சின்ன விஷயந்தான். நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கிறது தான். நம்ம ஏதோ ஒன்று எடுத்து மாற்றும்போது அந்த இடத்துல இன்னொரு அதை விட நல்ல ஒரு புதுசு வைக்கிறதுக்கான இடம் கிடைக்குங்கிறது. பட் இட் மேட் மீ திங்க். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் தனியாக இருக்கையில் நான் யோசித்தேன் இதை பற்றி. இட் ஹேஸ் எ கிரேட்டர் மீனிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். என்னன்னா, நமக்குள்ளே நிறைய ஓல்டு அண்ட் கிளட்டர்ட் எனர்ஜிஸ் இருக்கும். இதை நம்ம ஒரு காலம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சி கொண்டு நடந்த விஷயங்களாக இருக்கலாம். நம்ம ரொம்ப நாள் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வேண்டான்னு விட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஒரு எமோஷ்னல் பேகேஜாக இருக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாமும் நம்மளோட மைண்டை கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த பழைய கிளட்டர் எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சாதான் நமக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் புதுவான ஐடியாஸுக்கும் புது கனெக்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நம்ம என்டையர் லைஃபே அப்படி தான். நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குங்க. இப்போது நம்ம வாழ்கிற வீட்டிலிருந்து, நம்ம போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஒரு காலம் நமக்கு அது இட் வில் சர்வ் அஸ். அந்த காலத்துக்கு அப்புறமே அந்த விஷயம் இட் வில் நாட் சர்வ் அஸ். அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இட் இஸ் பெட்டர் டு லீவ் இட் ஆஃப் டு சம்படி எல்ஸ் ஃபார் ஹூம் இட் வில் சர்வ் தம் பெட்டர். இப்போது நம்மளோட லைஃப்பும் எல்லா விஷயங்களும் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நான் ரொம்ப 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 நம்புகிறேன். ஐ ஃபீல் லைக் நம்மளோட சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட சுற்றி இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. எல்லா எனர்ஜியும் எல்லா காலமும் நமக்கு அலைண்டாக இருக்காது. நம்ம எப்போவுமே நம்மளோட மைண்டில் புது புது ஆசைகள், புது கமிட்மெண்ட்ஸ், புது டிசையர்ஸ் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வச்சு நம்ம ஒரு வழியை போயிட்டே இருக்கும்போது there are things that will stop being in alignment with us. அப்போது நம்ம வாழ்க்கை மொத்தமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அட் சம் பாயிண்ட் we need to release those energies. இப்போது நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாமுக்காகவோ ஒரு வேலைக்காகவோ நம்ம ரொம்ப ட்ரைனிங் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே இன்ஜினியரிங்காக 4 years I went to college and studied engineering. அதுக்கப்புறம் நிறைய இயர்ஸ் ஐ ஸ்டடிட் அண்ட் நிறைய இயர்ஸ் ஐ ஒர்க்ட் ஆல்சோ. இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் அஸ் அன் என்ஜினியர். ஐ டிட் MBA. இதெல்லாம் விட்டுட்டு தான் ஐ கேம் டு UPSC. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டைமில் நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம புதுசாக ஒரு இதுக்கு போகும்போது வாட் வி ஃபீல் இன் அவர் ஹார்ட் இஸ், இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மேலே நம்ம இவ்வளோ எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இவ்வளோ டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, மேபி ஈவன் இவ்வளோ மணி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை விட்டு நம்ம ஒரு புது பாத்துக்கு போயிட்டோம்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்ற ஒரு தாட்டில் we will try to keep on investing more and more in that. அப்போ அந்த பாத்து நமக்கு சரியான பாத்து இல்லைன்னு தெரிஞ்சு கூட நம்மளால் அதை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா வீல் ஃபீல் லைக் இவ்வளோ நம்ம இது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, நம்ம ஊர் உலகத்துக்கெல்லாம் இதுதான் நம்ம பார்த்துன்னு சொல்லிட்டோம், இப்போ போய் மாற்றுறது இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம திருப்பி வில் கீப் இன்வெஸ்டிங். ஒரு கோட் இருக்குது. இட் கேம் டு மீ, ஐ திங்க் இன்ஸ்டாகிராமிலோ பின்ட்ரெஸ்டோ சம்திங். எனக்கு ஒரு கோட் வந்தது. அதில் என்ன சொல்லுன்னா, இஃப் யூ என்டர் த ராங் ட்ரெயின் யூ கெட் டவுன் அட் த ஏர்லியஸ்ட் ஸ்டேஷன், நாட் அட் தி லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னா. அது ரொம்ப லார்ஜர் மீனிங் இருக்கக்கூடிய கோட்டு. நம்ம ஒரு ட்ரெயினில் தப்பாக ஏறிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடனா பாசிபிள் அவைலபிள் ஸ்டேஷனில் நம்ம வெளியே இறங்கணும். இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம ஏரியாச்சுன்னு கடைசி வரைக்கும் போகக்கூடாது. அதுதான். இட் வில் அப்ளை ஃபார் பீப்புள், இட் வில் அப்ளை ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ், இட் வில் அப்ளை ஃபார் ஜாப்ஸ், இட் வில் அப்ளை ஃபார் கோர்சஸ், எஜுகேஷன், எனிதிங். எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள், பொருந்தும். இதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கலாம்.
அதிலிருந்து ஒரு ஆனால் இட் மே நாட் பி அட் திஸ் டைம் நம்மளுக்கு வந்து நம்மளோட பாத் வந்து திருப்புற மாதிரி இருக்கும், or it may not be the right path for us அப்படின்னு தோணலாம், or we may have even failed in it, or we may feel like it is not giving as many results as we expected, or at the very least ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னாடி வந்திருக்கலாம். அப்போது நம்ம வந்து இவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சேங்கிற காரணத்துக்காக when we are keeping ourselves back, holding ourselves back, நம்மளோட ட்ரூ அந்த விஷயத்து மேலே பேஷன் இருக்கிறதுனாலையா இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுனாலையா நம்ம வந்து இது மேலே போயிட்டுருக்கோன்னு நம்ம யோசிக்கணும். இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் ஸ்பேஸ் ஃபார் நியூ திங்ஸ், நம்மளை இன்னும் சர்வ் பண்ணாத பழைய விஷயங்களை நம்ம விட்டு தான் ஆகணும். அது பழைய கனெக்ஷன்ஸாக இருக்கலாம். இஃப் தே ஆர் நாட் சர்விங் அஸ் எனி லாங்கர், வி நீட் டு கட் தம் ஆஃப். இது ஈவன் பீப்புள் கூட இருக்கலாம். தெர் ஆர் திங்ஸ் தட் ஆர் வேல்யூபிள் ஃபார் அஸ், ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ லாங் டைம். நம்ம கூட நிறைய நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். பட் பியாண்ட் எ பாயிண்ட் அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். அது இன்னுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த காலம் நம்ம வாழ்க்கையில் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தட் மே ஹவ் பின் பெனிஃபிஷியல், பட் ரைட் நவ் இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல் அப்படின்ற இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து வி நீட் டு கிரேட்ஃபுல்லி லெட் இட் கோ. நம்ம எல்லா பழைய நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயங்களாக இருந்தாலும், ஆள்களாக இருந்தாலும், எனி திங், ஈவன் ஸ்டடீஸாக இருந்தாலும், அதையெல்லாம் காலங்காலம் நம்ம என்டையர் லைஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இஃப் வி ஃபீல் லைக் லீவிங் தெம், அதை விட பெட்டர் நமக்கு ஒரு நல்ல மோர் அலைன்ட் வித் அவர் வேல்யூஸ், நமக்கு சேர்ந்த ஒரு வேறு ஒரு ஆப்ஷன் நமக்கு வருதுன்னா, இட் இஸ் ஆல் ரைட் டு லெட் தீஸ் ஓல்ட் திங்ஸ் கோ. இப்போ நம்ம நிறைய தடவை என்ன நினைக்கும், லாயல்ட்டின்றது வந்து அந்த விஷயத்திலே போயிட்டே இருக்கிறது. அந்த கம்பெனியை நான் விட்டுட்டேன்னா எப்படி எனக்கு வேறு கம்பெனியில் போய் சேர்றது, எப்படி இத்தனை நாள் இந்த கம்பெனியில் இருந்தோ, இதெல்லாம் கரெக்டு தான். பட் அன்லெஸ் யூ பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் தேர், நமக்கு புது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்மளால் போக முடியாது இல்லை. ஸோ அதே சேம் தீஸ் பிரின்சிபல்ஸ் விச் ஆர் இன் ப்ராக்டிக்கல் லைஃப், தே அப்ளை ஃபார் எனர்ஜிஸ் ஆல்சோ. நம்மளுக்கு மைண்டில் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மைண்டில் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். These are important energies. பழைய காலத்திலிருந்து we have collected a lot of energies over the years. இது மற்றவங்களோட ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லையும் we are taking some energy imprint from us. ஒவ்வொரு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் we keep absorbing a little bit of their energy. அப்படி நமக்குள்ள நிறைய எனர்ஜி வந்து சேர்ந்துருக்கும். அண்ட் இஃப் வி வாண்ட் டு ரியலி ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ், நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேபிட், ஒரு நல்ல எனிதிங், நல்ல ஒரு டிட்டர்மிண்டாக ஒரு கோல் நோக்கி போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு புது பழக்கம், நல்ல பழக்கமாக நம்ம வந்து கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் தட் வி நீட் டு லேர்ன் இன் லைஃப், இட் வில் நீட் ஸ்பேஸ். ஆனால் நம்ம பழையதிலே கட்டுப்பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா we will not have that relevant space to bring these new energies into play. ஸோ இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் எனர்ஜிஸ், திங்ஸ் தட் வி டோன்ட் நீட் எனிமோர், அதுக்கு எல்லாத்துக்கும் இட் இஸ் கிரேட் டு ஜஸ்ட் சிட் அண்ட் மென்டலி நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லி அதையெல்லாம் ஒழிக்கிறது பெட்டர். ஃபிசிக்கலி கூட நமக்கு தேவையில்லாத பழைய மெமரிஸ் ஆர் லைக் பழைய விஷயங்கள் விச் நோ லாங்கர் சர்வஸ், ஈவன் புக்ஸ். எனக்கெல்லாம் ஒரு புக்கு வந்து வேண்டான்னு விடுறது ரொம்ப கஷ்டம். நான் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலங்களாக தேவையில்லான காலேஜ் காலத்திலோ ஸ்கூல் காலத்திலோ இருந்த சம் புக்ஸ் தட் ஐ ஹாவ் யூஸ்ட் லாங் பேக், அன்னைக்கு எனக்கு வேண்டியிருந்த புக்ஸு கூட இப்போது என் வீட்டுக்குள்ளே ஷெல்ஃபில் நான் வச்சுருப்பேன் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டுனால. ஆனால் ஐ எம் ரியலைசிங் தட் தோஸ் ஆர் நாட் எனர்ஜிஸ் தட் ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு எனி லாங்கர். தட் மே ஹெல்ப் சம்படி எல்ஸ். வேறு யாருக்கோ அவரோட லைஃப் பார்த்துல அது பிரயோஜனமாக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு தடவை கூட பார்க்காம டஸ்டியாக ஏதோ ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே எனக்கு அது எங்கிட்ட இருக்குன்ற நிம்மதிக்காக நான் அதை காத்து வைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இஃப் ஐ கிவ் இட் ஆஃப், வேறு யாருக்கும் ஒருத்தருக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னு I realized. And when I do that, I'm physically making space for new things, but it is also signaling me mentally that I'm ready for a new chapter. I'm willing to go on to fresh ideas, fresh thoughts, fresh pursuits அப்படின்னா மைண்டுக்கு ஒரு சிக்னல் வரும். ஆனால் பழைய இதில் எல்லாத்தையும் when I hold on to those things, literally நம்மளோட லைஃப் இஸ் வெரி cluttered. நம்மளோட மைண்டும் ரொம்ப cluttered-ஆக இருக்கும். நமக்கு ஒரு புது முயற்சிக்கு போகணும் அப்படி இருந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்டார்ட் வித் அ கிளியர் மைண்ட். பழைய கிளட்டர் எல்லாம் விடணும். இது ஈவன் இஃப் வி ஆர் நாட் டூயிங் எனிதிங் நியூ, ஒன்ஸ் இன் அ வைல் வி ஹவ் டு சிட் வித் அஸ் அண்ட் சி இதெல்லாம் என் லைஃப்பில் வேணுமா, ஃபிசிக்கல் ஸ்பேஸில் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைன்னா தூக்கி போட வேணதான். சும்மா ஹேண்ட்பேக்குள்ளார 10 வருஷம் பழசு ரெசீட் வரைக்கும் இருக்கும்.
நம்ம ஒரு சிலருக்கு. ஸோ இதெல்லாம் கிளட்டர்லாம் தேடி நடக்கிறது, இட் இஸ் எனர்ஜெட்டிக்கலி நாட் கன்சிடர்ட் குட் ஃபார் அஸ். தீஸ் ஆர் திங்ஸ் தட் வில் ட்ராக் அஸ் டவுன் ஈவன் டுடே இன் லைஃப் கூட. ஐ பிலீவ் இன் தீஸ் திங்ஸ், யூ மே நாட் பிலீவ் இட், பட் அட்லீஸ்ட் ஃபார் விஷுவல் ப்ளஷர் ஆஃப் having a neat and tidy space, it is important to get rid of everything that does not mean anything to us. ஒரு நமக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தானா எதர் அது ஒரு பலனுள்ள விஷயமா இருக்கணும், ஓர் அது பார்க்குறதுக்கு அழகாக இட் கிவ்ஸ் சம் ஜாய் டு see it அப்படின்னு இருக்கணும், ஒரு நல்ல ஜாய்ஃபுல் மெமரி அது அசோசியேட்டாக இருக்கிறதா இருக்கணும், ஒரு சிம்பிள் திங் தட் வில் கிவ் அஸ் ப்ளஷர் அப்படியா இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா சும்மா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி விஷயங்கள் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ ஃபிசிக்கலி அந்த ஒரு க்ளீனப் தேவை. சிமிலர்லி மென்டலி கூட நம்ம எவ்வளோ ஜங்க் கன்சியூம் பண்ணுறோம். ஆன்லைனில் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் இந்த செலிப்ரிட்டிஸோட வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன? எனக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு இது ரொம்ப என்டர்டெய்னிங்கோ பிடிச்ச விஷயமோ இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, சும்மா எல்லாரும் பண்ணுறதுக்காக நீங்களும் பண்ணுறீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் வி கேன் டேக் ஆஃப் ஃப்ரம் அவர் மென்டல் ஸ்பேஸ். எனக்கு வந்து நம்மளோட பிரெயின் தேவையில்லாமல் இந்த மாதிரி நியூஸ்னால கிளட்டர்ட் ஆகும்னு தான் தோணும். நமக்கு நல்ல புது இன்ஃபர்மேஷன் அப்சர்வ் பண்ணணும். when we need to study something, அந்த புது நியூரல் பாத்வே டு பில்ட் இட், இந்த பழைய 1008 நியூரல் பாத்வே தேவையில்லாமல் நம்ம பில்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். we are wasting our precious memory power which we can use for much better things. ஆனால் நீங்கள் நல்ல சின்சியராக என்ஜாய் பண்ணுற ஒரு பேஷன் ஒரு ஹாபியோ வந்து விடணும்னு சொல்லலை. ஜஸ்ட் ஜங்க் விச் வி கன்சியூம் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்மோ, எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணலைன்னா மிஸ் அவுட் ஆகிடுமோன்ற பயத்தினால நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவாய்ட் பண்ணலான்னு தோணுது. We can always get rid of those things and we can focus on things that will actually bring us genuine pleasure, something that will advance us. And spiritually also நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பேகேஜ், பழைய தேவையில்லாத மெமரிஸ் இதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு we can make space for fresh ideas, fresh inputs. So whatever was not serving us till this moment, அது எல்லாத்தையும் ரொம்ப gratefully, gracefully, thank you for being for us at a time when we needed you, but we no longer need you, so we are releasing you to go ahead and go out into the universe to be with somebody else who may find you more useful. Abdina we can release everything. Physically we can declutter our space, mentally we can declutter, and emotionally, spiritually also we can declutter a lot of our old ideas, old philosophies, things that do no longer make sense, old limiting beliefs. நம்மளால் இது முடியாது அப்படின்ற மாதிரி லிமிட்டிங் பழைய பிலீஃப்ஸ் இருக்கும் சின்ன வயசுல இருந்து. பிகாஸ் we didn't see anybody around us do those things அப்படின்றதுனால நம்மளும் வந்து இதெல்லாம் நடக்காத விஷயம், இதெல்லாம் வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு மட்டும் செட் ஆகும், நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம நிறைய மனசில் தப்பான லிமிட்டிங் பிலீஃப் செட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணாதான் அங்கே that space will be taken up with new energies, fresh energies. அப்போ தான் ஒரு ரீவைட்டலைசேஷன் நமக்கு நடக்கும். ஃப்ரம் அ சோல் லெவல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நல்ல மென்டலி கோயிங் இன் டு எ பெட்டர் பிளேஸ் அது நடக்கணும்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் ஆஃப் எவ்ரி திங் தட் இஸ் கிளட்டரிங் அப். ஃபிசிக்கலி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்ளட்டரிங் பண்ணுங்கள். mentally take out all the clutter, all the noise that is not serving you. மற்றவங்க சொல்ல உங்களை மேலே சொன்ன குறைகளோ அங்கே இங்கே நடந்த பழைய இன்ஜஸ்டிஸஸோ வாட் எவர் மெமரிஸ் that are not good for us இதெல்லாம் லிமிட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு and spiritually also release all of your baggage and then be in a positive, clear, peaceful frame of mind. நம்ம லைஃபை வந்து ஒரு புது வாழ்க்கைக்காக we need to set everything clearly. This needs to be done periodically so that our life is always moving in the direction of our choice. ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி தண்ணியில் போட்ட இலை மாதிரி தண்ணி எங்கே போதோ அங்கே இலை போயிட்டுருக்குன்ற மாதிரி போகாமல் நமக்கு பிடிச்ச டைரெக்ஷனில் நம்ம போனோம்னா we need to take out things that are no longer serving us. நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாத்துமே நம்மளோட புது வாழ்க்கைக்கு அலைண்ட் இல்லை, நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு அலைண்டாக இருந்தால் நம்ம எப்படி தான் புது வாழ்க்கைக்கு போயிடும். ஸோ ரிமூவ் திங்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப் தட் ஆர் நாட் இன் அலைன்மெண்ட் வித் where you want to go. நம்ம எங்கே போகணுன்னு யோசிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் நம்ம சுத்தம் வச்சுடுங்க. எங்கே போகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையோ, எங்கேருந்து வந்தீங்களோ இல்லை இப்போ அது உங்களுக்கு சர்விங் இல்லையோ, நீங்கள் அந்த ஆளே கிடையாதுன்னா ஏன் அது தூக்கி போட்டு உங்கள் லைஃப்பில் வச்சுட்டு இருக்கணும்? வெதர் இட் இஸ் சம்திங் யூ கேரிங் இன் யுவர் மைண்ட் ஆர் ஃபிசிக்கலி இன் யுவர் ஸ்பேஸ். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு தான் we can clear out space and make space for a நியூ லைஃப். நம்மளோட போக போக நமக்கு ப்ரோக்ரஸ் தானே வேணும், வாழ்க்கையில் நம்ம முன்னேறி தானே போகணும். டு மேக் ப்ரோக்ரஸ் அதுக்கு வேண்டின விஷயங்கள் கொண்டு வரதுக்கு, அதுக்கான நாலேஜ், அதுக்கான இன்புட்ஸ், அதுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு இருக்கக்கூடிய பழைய
தேவையில்லாத ஜங்க் ஆர் வாட் எவர், ஈவன் இஃப் இட் இஸ் அ வேல்யூபிள் திங், இஃப் இட் இஸ் நோ லாங்கர் சர்விங் யூ, இதெல்லாம் we can donate it, we can give it off, we can sell it off, we can just release it mentally. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால we will create space, and when we make space we grow. பழைய பழைய கிளட்டர் நிறைய நம்ம உள்ள நம்ம லைஃப்பில் நம்ம சுற்றிய ஸ்பேஸிலோ எல்லாம் இருந்தாங்கன்னா we cannot grow. எப்போது இருந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம வந்து ஒரு மரம் கிடையாது, இருக்கிற இடத்துலையே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. we can move. நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் மனிதராக இருக்கீங்க, மரம் இல்லை. அப்போது யூ நீட் டு டேக் அங்கே ரூட் ரொம்ப 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 ஆழமாக வைக்காமல் பி ஃப்ளெக்சிபிள் இன் ஆர்டர் டு மூவ். எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு. ஸோ கேரி லெஸ் பேகேஜ் அண்ட் லீவ் ஆஃப் வாட் எவர் இஸ் நாட் சர்விங் யூ எனி லாங்கர். பழைய விஷயங்கள், பழைய இதை கூட ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி எல்லாம் கிளியர் அவுட் ஆல் யுவர் கிளட்டர். மேக் ஸ்பேஸ் ஃபார் க்ரோத், மேக் ஸ்பேஸ் ஃபார் நியூ ஐடியாஸ், ஃபார் நியூ திங்ஸ், மேக் ஸ்பேஸ் ஃபார் யுவர் நியூ லைஃப். நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைக்கிறீங்களோ, எங்கே உங்களோட ட்ரீம் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களால் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் தோஸ் திங்ஸ், தோஸ் ஐடியாஸ், தோஸ் பீப்புள். அப்போது தான் நீங்கள் பாசிட்டிவாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்க முடியும். மேக் ஷுர் யுவர் எனர்ஜி இஸ் அன் அலைன்மெண்ட் வித் வேர் யூ வாண்ட் டு கோ, நாட் வேர் யூ ஹவ் பின் ஆல்ரெடி. நீங்கள் வந்த வழியே இருக்கிற எனர்ஜியை விட எங்கே போகணுங்கிற இடத்துக்கு உங்களோட எனர்ஜி அலைண்டாக வச்சுருங்க. தட் வில் சர்வ் யூ பெட்டர். தட் வில் ஹெல்ப் யூ கோ இன் த டைரக்ஷன் வேர் யூ ஆர் டெஸ்டைன் டு கோ, வேர் யூ ரியலி வாண்ட் டு கோ. அப்போது எங்கே போகணுன்னு ஆசைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைங்க உங்கள் சுற்றி. உங்களை அந்த மாதிரி ஆள்கள், அந்த மாதிரி எனர்ஜி, அந்த மாதிரி திங்ஸ், அந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு சுற்றி வச்சுடுங்க. பழைய லைஃப் விச் இஸ் நோ லாங்கர் சர்விங் யூ, அதே சுற்றி இருக்கிறதையெல்லாம் விட்டுடுங்க. வாட் எவர் இஸ் நோ லாங்கர் ஃபார் யூ அதெல்லாம் நம்ம தான் விடணும். கிரேஸ்ஃபுல்லாக லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் இஸ் அன் ஆர்ட். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் அண்ட் இட் இஸ் நெசசரி ஆல்சோ. நம்ம இந்த வாழ்க்கையில் வந்தது எல்லாமே ஹோல்ட் பண்ணி நமக்குன்னு வைக்கிறதுக்காக இல்லை. நமக்கு when something has been of use to us but it's no longer of use to us, we need to pass on, give it off. அப்படி தான் energy will circulate and new things will come to you, new opportunities will come to you, new money will come to you, new people will come to you, new ideas will come to you, and a great new path will open up for you. Thank you so much for watching. Hope this was of some use to you, and bye bye.